அமாவாசை ஐயா, ஒரு கோழி மாத்திரம் என் கண்ணை உறுத்திட்டே இருக்கிறா, அதுவும் அசலூர் கோழி. அப்படிங்களா? அது வேற ஜாதிங்க. இது ஒரு இனம், அது ஒரு தனி இனம். அந்த கோழியை ஏற்கனவே வாத்தியார் நைஸ் பண்ணிட்டாங்க. அப்ப ரொம்ப வசதியா போச்சு. கோழிய நாம அடிப்போம், பொங்க வாத்தியார் வீட்டுல போட்டுருவோம். உள்ளத சொல்றீங்க ஐயா. அதுக்கு அற்ப ஆயிடுச்சுங்க. நினைச்ச உடனே அந்த கோழி வருது பாருங்க. வணக்கம் சார். மாமா குழந்தை உட்காரு. பரவாயில்ல, நான் போகணும். ஏன் சார், எத்தனை நாளைக்கு நான் இருட்டுல கஷ்டப்படுறது? பக்கத்துல தோட்டத்துல இருந்தாவது கனெக்ஷன் கொடுக்க கூடாதா? ஏண்டா அமாவாசை ஐயா, குழந்தை ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்க, கனெக்ஷன் கொடுத்துட கூடாது? இன்னைக்கே கொடுத்துருவோம். நீங்க முன்னாடி போங்கம்மா. நம்பி போகலாமா? நீங்க தாராளமா நம்பி போலாம். இன்னைக்கு எப்படியும் நாங்க கனெக்ஷன் கொடுத்துருவோம். தேங்க்ஸ் சார். நான் வரட்டுமா? நல்லது குழந்தை. அமாவாசை ஐயா, இன்னைக்கு கனெக்ஷன். அக்கா அக்கா, காலையில நீங்க வீட்டுல இல்லாதப்போ கடிதாசி வந்தது. ஆத்தா வாங்கி வச்சு இப்ப கொடுத்தது. அன்பு மகள் தெரசாவுக்கு உன் அம்மா ஆரோக்கியமே எழுதி கொள்வது. என்னைய மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. ஆத்மா அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. உன்னை கடைசியா ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு வைத்தியம் பார்க்க வரையோ இல்லையோ, என்னை எடுத்து போடவாவது உடனே புறப்பட்டு வருவேன்னு நினைக்கிறேன். கர்த்தரோட ஆசை உனக்கு கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். உன் அம்மா ஆரோக்கியமேரி. ஜோதி, சினிமாவுக்கு வரேன்னு சொல்லிட்டு இம்புட்டு நேரம் கடத்தினா எப்படி? சீக்கிரம் கிளம்பு. கிளம்புறவங்க காலாகாலத்துல கிளம்புனா பரவாயில்ல. ஆமா, பணமரத்து வண்டி பாதையில தானே போறோம்? ஆமாமா, வண்டி பாதையில தான் போறோம். எனக்கும் மாச கடைசி. உங்க அவசரத்துக்கு உதவ முடியலங்கிற நினைக்கிற போது எனக்கே சங்கடமா இருக்கு. பரவாயில்ல, விடுங்க சார். என் அவசரத்துக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? இந்த ஊர்ல கைமாத்துன்னு கேட்டா காசு பணம் கிடைக்காது, கம்பு சோளமும் தான் கிடைக்கும். நான் இந்நேரத்துக்கு எங்கேயும் போய் விசாரிக்கவும் முடியாது. இந்தாங்க, தயவு செஞ்சு இது எங்கேயாவது வச்சு கொஞ்சம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார். ஜோதி, சினிமாவுக்கு வரேன்னு சொல்லிட்டு இம்புட்டு நேரம் கடத்தினா எப்படி? சீக்கிரம் கிளம்பு. கிளம்புறவங்க காலாகாலத்துல கிளம்புனா பரவாயில்ல. ஆமா, பணமரத்து வண்டி பாதையில தானே போறோம்? ஆமாமா, வண்டி பாதையில தான் போறோம். எனக்கு இங்க யாரையும் தெரியாது. இருந்தாலும் வெஜார்சி ஏற்பாடு பண்றேன். நான் காலையில முதல் பஸ் போகணும். எப்படியா பணத்தோட வாங்க சார். நீங்க இங்கே இருக்கீங்களா இல்ல குவார்டர்ஸ்ல? எப்படி நீங்க வர லேட் ஆகும் நினைக்கிறேன். நான் வேணா என் குவார்டர்ஸ்ல போய் வெயிட் பண்றேன். வீட்டுக்கு வந்தா விளக்கேத்தம்மா விளக்கேத்து. வாத்தியாரையா, கார்த்திகை தீபம் உண்டியல் போடுறது. அம்மாவும் இங்கதான் இருக்கிறாங்க போல் இருக்கு. அம்மா கிட்ட கேளுங்க, ஏதாவது கொடுப்பாங்க. வாத்தியாரு அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. வாத்தியாரையா, சாப்பிட்டுருப்பீங்க. அது எப்படி இன்னொரு போய் சாப்பிட்டு இருப்பாங்க? இன்னும் நேரம் ஆகும். பரணி பரணி பப்பரணி சம்பா ஓடிய திருபரணி காட்டு பரணி வீட்டுக்கு வந்தா விளக்கேத்தம்மா விளக்கு. நான் கொடுக்குறேன் ஜோதி, நான் எடுக்கிறேன். பரவாயில்ல, நான் கொடுக்குறேன். பரவாயில்ல, 3 டிக்கெட் கொடுங்க. எப்படியும் திரும்புறது லேட் ஆயிடும். நீங்க போய் உங்க குவார்டர்ஸ் வெயிட் பண்ணுங்க. நான் பணத்தோட வரேன். எப்படியாவது பணத்தோட வாங்க சார். முயற்சி பண்றேங்க. அப்ப வரேன். வாங்க. ஆமா சார். வாத்தியாரே,
எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? என்ன? இந்த செயினை வச்சு கொஞ்சம் பணம் வாங்கி கொடுப்பா. பொம்பளை செயின் மாதிரி இருக்கு. ஆமா, சமூக சேவையோடது. அவங்க அம்மா சீரியஸ் இந்த ஊர்ல இருந்து லெட்டர் வந்திருக்கா. காலையில அவசரமா போகணும். நாங்க நீ உள்ளுக்கார கொஞ்சம் எப்படியாவது உதவி பண்ண. இதுக்கெல்லாம் பணம் கொடுக்கறவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. அவங்க உரமறைக்கு போயிட்டாங்க. அந்த அம்மா காலைல ஊருக்கு போடுமா, எப்படியாவது பார்த்து உதவி பண்ண. அப்போ ஒண்ணு செய்வோம். பக்கத்து ஊர்ல பழனியப்ப செட்டியான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இதுக்கெல்லாம் பணம் கொடுப்பார். சரி, 1000 சைக்கிள் போட்டு வந்துருமா? எனக்கு மிதிக்க வராது. என்னப்பா? ஒண்ணு செய்வோம். பெரியவர் தூங்கிட்டு இருப்பார். அவர் வில்லு வண்டியை கட்டிட்டு வந்துடுறேன். சும்மா காங்கைய காலை காத்து வேகத்துல போயிட்டு வந்துடலாம். சவாரி கூலி மட்டும் ஜாஸ்தியா கொடுத்தா போதும். சரி, கொடுத்துறேன். அப்ப நான் போயிட்டு வந்துட்டா? சீக்கிரம் இருங்க, சீக்கிரம் வந்துடுறேன். ஆமாம் சார். ஓ, செயின் உங்களுதா? வச்சுக்க, சீக்கிரம் வந்துருப்பா. அப்போ அந்த ஜாதி கோழி தனியாத்தான் இருக்கும். ஆமா, வாத்தியார் ரொம்ப இறக்க சுபாவம் உள்ளவன். எந்நேரம் ஆனாலும் பொறுமையா காத்துக்கிட்டு இருப்பான். நீ வட்டிக்கு விடுற வாசல தட்டாம வைத்திச்சு வீட்டை தட்டி வை. நாளைக்கு நமக்கு அவ தேவைப்படுவா. உள்ளத சொல்றீங்க. அப்போ சுமூகமா பேசி வாத்தியார விடியாம இந்த ஊருக்குள்ள வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் வரட்டுங்களா? என்ன ஜோதி, இன்னும் வாத்தியார காணோம்? நாம சத்தம் போட்டுதானே வந்தோம். அதான் ஏன்னு தெரியல. ஒருவேளை வாத்தியார் ஆம்பளை போயிருப்பாரு. நாம உள்ள போய் தட்டு வழியா பாப்போம். எதுக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் பாப்போமே. என்னடா மாடு? வாத்தியார பின்னால ஏறிங்க. சும்மா காங்கையும் காலை காத்து மாதிரி பறக்குது பாருங்க. ஏன் ஜோதி, எழுத்து வேற போட போறாங்க. நாம எப்போ ஒரு தடவை வரோம். பாக்குறத முழுசாதான் பாப்போமே. வா போலாம். பா ஜோதி. சரி வாத்தியார, அந்த ஆள் சொன்ன வீடு இதுதான். கிழவிதான். காசு பணம் நிறைய வச்சிருப்பான். நீங்க வச்சுக்கங்க, நான் போய் முதல்ல கேட்டு வர்றேன். இங்கே இருங்க. நீங்க கவலைப்படாதீங்க. காசு பணம் அதிகமா கேட்கறேன்னு நினைக்காதீங்க. நான் கைராசியானவ. நீங்க வாத்தியார தைரியமா இருக்க சொல்லுங்க. போய் இந்த பிள்ளைய வர சொல்லுங்க. அப்போ பிள்ளைய அழைச்சிட்டு வரட்டுமா? சரிதான். வரலாமா குழந்தை? வாங்க வாங்க, உட்காருங்க. ஒண்ணு இல்ல, புதுசா ஏதோ விதை அறிமுகப்படுத்துறீங்களே, அத பத்தி கேட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். குழந்தை, ஏமா ஓ முகம் வாடி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. எனக்கு தெரியும். அம்மாவாசை கடுதாசி விவரம் எல்லாம் என்கிட்ட சொன்னான். கஷ்டத்துக்கு உதவாத பணம் காசு என்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம்? யதார்த்தமா நீ வந்து கேட்டிருந்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க போறேன். பரவாயில்லைங்க, உங்க நல்ல மனசு நன்றி. நான் இப்பதான் வாத்தியார பணத்துக்காக அனுப்பிச்சிருக்கேன். உரத்தோட வந்திருக்கேன். வேண்டாங்க. என்னை பத்தி இந்த ஊர்ல யார்ட்ட வேண்டாலும் கேட்டு தெரிஞ்சுக்க. என் நிழல் பட்டா எந்த பயிரும் வாடாது. வேண்டாங்க. இளம் பயிரு நீ வாங்கிக்கம்மா, நீயும் வாடக்கூடாது. வேண்டாங்க. வாங்கிக்கம்மா. கையெடுங்க. என்னை பத்தி உனக்கு தெரியாது. 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 கையெடுக்க போறீங்களா இல்லையா? என்னது, வீடு பூட்டி இருக்கு, வாத்தியார காணும்? நாம நினைச்சது சரியா போச்சுங்க. வாத்தியார் ராவோட ராவா கம்பி நீட்டிட்டாங்க. யோதி, எதிர் வீட்டுல இந்த வாத்தியாரு எங்க போனாரு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாது. போலீஸ் நம்ம ஊருக்குள்ள உங்களை மீறி வராதுங்க. இந்த தப்புக்கெல்லாம் நீங்க தான் ஒரு நல்ல முடிவு கட்டணுங்க. இதாமா போக்காரமா, இந்த பக்கத்து வீடு தானே. வாத்தியார் எங்க போயிருக்காரு தெரியுமா? தெரியலீங்க. ஸ்டார்டில இருந்து வீடு பூட்டி தான் கிடக்கு. ஏன் ஜோதி, என்ன இது? தெரியலையே. வாத்தியார கேட்டாங்க. அப்புறம் அவரை ஆளுக்காளு திட்டுறாங்க.
ரொம்ப பயமா இருக்கு தாயம்மா. அவனை பார்த்த அன்னைக்கே எனக்கு பிடிக்கலைங்க. வாத்தியார்னா ஒரு வயசு வேண்டாங்களா? என்னங்க என்னங்க சொல்றது பூசாரி? முதல் பிடிக்கிற நாயே மூஞ்ச பார்த்தா தெரியாது. எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்தி திரிறாங்க. ராத்திரியோட பழனி பாடிட்டு வரும்போது இந்த வீட்டுல ரெண்டு பேரையும் பாத்தீங்க. நானும் பார்த்தேங்க. சரி பேச்ச விடுங்க. ஆளுக்கு ஆள் வாய்க்கு வந்து எப்படி பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? என்ன ஏது நான் விசாரிக்கிறேன். அங்க பாருங்க, அம்மாவாசை வண்டியில வாத்தியார் வர்றாரு. வணக்கங்க வாத்தியார. ராத்திரி எங்க வாத்தியார போயிருந்தீங்க? இருங்க இருங்க. ஏன் வாத்தியார, ராத்திரி சமூக சேவைக்கு உங்க வீட்டுக்கு வந்துச்சா? ஆமா. உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் எப்படி பழக்கம்? ஏன் என்ன விஷயம்? யோ பெரியவர் கேட்கறதுக்கு முதல்ல பதில சொல்லியா? அவர் வாத்தியார் ஆச்சு, அப்படித்தான் பதில் சொல்லுவான். இருங்க இருங்க, நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. இல்ல உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் எப்படி பழக்கம்னு கேட்டேன். வழியில எங்க பார்த்தாலும் சாதாரணமா பேசிக்கும். அவங்களும் என்கிட்ட அடிக்கடி கதை புத்தகம் கேட்டு வருவாங்க, நானும் கொடுப்பேன். அவ்வளவுதான். ஆமா, பள்ளிக்குட்டியை படுத்து தூங்காதுன்னு சொன்னப்போ அவ வீட்டுல படுத்து தூங்குறது உண்மைதானே? அதுக்காக சரி அதை விடு. ராத்திரி அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து கர்ப்பமா இருக்கேன், என்ன கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு அழுதுச்சா? யாசன இறந்து போனவ திரும்பியா வந்து சொல்லுவா? இறந்து போச்சா? பொய்ய புடிச்சு வச்சுக்கிட்டு பேசினா நெஜம் நின்னுக்கிட்டு முழிக்குமா? அது மாதிரில இருக்கவே நினைப்பு. முழிக்க மொழிய பாருங்க. மௌன சாதிச்ச தப்பிக்கலான்னு பாக்குறான் அவன். அவரை கேட்கறதுல புண்ணியம் இல்ல பொட்டி கடை. அமாவாசைய கேட்க வேண்டிய வழியில கேட்டா தன்னால உண்மை வரும். அதுவும் சரிங்க. ஏண்டா அமாவாசை, என்ன கேட்காம ராத்திரி எங்க வண்டி கட்டிட்டு போன? அவசரம்னு வாத்தியார் கூப்பிட்டாருங்க. ஐயா நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. சவாரி காசுக்கு ஆசைப்பட்டு இந்த தப்ப பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க ஐயா. டேய், உடம்புல உயிர் தங்கணும்னா மரியாதையா ஐயா 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 என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். ராத்திரி ஆண்டிப்பட்டி மருத்துவச்சி வீட்டுக்கு போனங்க. ஆண்டிப்பட்டி மருத்துவச்சி வீட்டுக்கு எதுக்கு போன? சமூக சேவைக்கு கர்ப்பமா இருக்கிறான், அதை கலைக்கலன்னா என் பேரு கெட்டு போயிருந்து வாத்தியார் சொன்னாருங்க. அப்புறம் என்னடா நடந்தது? அந்த அசிங்கத்தை சொல்லணும்னா ஊரையே கூட்டணுங்க, அப்பதாங்க உண்மை புரியும். ஜோதி, இங்க என்ன பாக்குற? போ உள்ள.